அண்ணன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். தம்பி மும்பை போலீஸ்ல செலக்ட் ஆகி பதவி வந்ததுக்கு பிறகு தம்பி தன்னோட தலையில இருக்கிற தொப்பியை எடுத்து அண்ணன் தலையில வைக்கிறாரு. அண்ணன் கண்கள்ல இருந்து நீர் வழியுது. சாதாரணமாக ஆண்கள் கண்கள்ல இருந்து கண்ணீர் வராது அப்படின்னு நம்பப்படுறவங்க மத்தியில இந்த வீடியோ பரபரப்பா பேசப்பட்டு வர்றதுக்கான காரணம் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க. என்னங்க அப்படி பெருசா பேசுறதுக்கான விஷயம் இருக்குது? பதவி பெறும் நாளன்று தன்னோட குடும்பத்தார்கள் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அப்படி இல்லைங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அண்ணன் தன்னோட தம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே போகிறத எப்படி தடுத்து நிறுத்தி அங்கேருந்து மறுபடியும் நல்வழிப்படுத்தி இன்னைக்கு போலீஸாக பதவி ஏற்க வைத்திருக்காரு அப்படின்னா, அவரோட உழைப்பும் அவருடைய கஷ்டங்களும் அந்த கண்ணீரில் மட்டும்தாங்க நம்ம பார்க்க முடியும். இந்த காணொலியை பார்க்க போகும் அனைத்து தரப்பு மக்களின் கண்களில் இருந்து நிச்சயமாக கண்ணீர் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 10 வயசுல பங்காளிப்பா அப்படின்னு அடிதடியில எதிர்த்த மாதிரி நிற்கிற அண்ணன் தம்பிகளுக்கு இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்திடாதா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்குள்ள நிறையவே இருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலி பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.